Alhamdulillah. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய மார்க்கத்தில் தர்பியா என்ற ஒரு அம்சம் இருக்கிறது. தர்பியா என்று சொன்னால் வளர்த்தல், செழுமைப்படுத்துதல், ஒழுக்கத்தை வளர்த்தல், இறையச்சம், கற்பொழுக்கம், நல்ல பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், நல்ல ஒழுக்கங்கள் ஆகியவற்றின் மீது வளர்த்தல், இதெல்லாம் தர்பியா என்ற அந்த சொல்லுக்கு பொருள்களாக வரும். சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையை தூய்மையான முறையில் அமைத்துக் கொள்வதற்காக எடுக்கக்கூடிய ஒரு இறைமுறை பயிற்சி தான் தர்பியா. இறை தூதர்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கமே அதுதான். மனிதர்கள் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் எந்த அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் இந்த உலகத்திலும் வெற்றி பெறலாம், மறு உலகிலும் வெற்றி பெறலாம் என்பதெல்லாம் இருக்கின்றது. இதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்காக அவர்களை அல்லாஹ்வுடைய பயம், கற்பு ஒழுக்கம், நல்ல குண நலன்கள் இவற்றின் மீது வளர்த்தெடுப்பதற்காக இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். இறை தூதர்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் அதுதான். அல்லாஹ் சொல்கிறான், பைத்துல்லாவை நிர்மாணித்த போது, அதனுடைய அடித்தளத்தை உயர்த்திய போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா, எங்களுடைய இறைவனே எங்களிடமிருந்து இதனை நீ ஏற்றுக்கொள், இன்னக அந்த சமீஉல் அலீம், நீ யாவற்றையும் செவியேற்பவன், யாவற்றையும் அறிபவன். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமீன லக வ மின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், எங்கள் இறைவா எங்களை உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக ஆக்கியருள்வாயாக, எங்களுடைய சந்ததிகளையும் உமக்கு கட்டுப்பட்ட சந்ததிகளாக சமுதாயமாக ஆக்கியருள்வாயாக. வாரினா மனாசிக்கனா, எங்களுடைய வழிபாட்டு முறையை எங்களுக்கு நீ காண்பிப்பாயாக. வதுப அலைனா, எங்களை மன்னித்தருள்வாயாக. இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம், நீ மன்னிக்க கூடியவன், மகத்தான கருணை உள்ளவன். ரப்பனா, எங்களுடைய இறைவா, வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், எங்களுடைய சந்ததிகளிலேயே அவர்களில் இருந்தே ஒரு தூதரை அவர்களுக்கு நீ அனுப்பி வைப்பாயாக. யத்லூ அலைஹிம் ஆயாத்திக, அவர் அந்த தூதர் உம்முடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுவார். வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும், அந்த வேதத்துக்கு விளக்கமாக இருக்கின்ற அந்த ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். வயுஸக்கீஹிம், அவர்களை பண்படுத்துவார், பக்குவப்படுத்துவார். இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீ யாவற்றையும் மிகைத்தோன், நீ நுண்ணறிவாளன், நீ ஞானமிக்கவன் என்று அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கேட்ட அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் பக்ரா 127 இருந்து 129 வரை உள்ள வசனங்கள்ல இதனை நம்ம பார்க்கலாம். அப்போ என்னுடைய சந்ததிகளில், எங்களுடைய சந்ததிகளில் நீ ஒரு இறை தூதரை ஏற்படுத்து, அவர் என்ன செய்யணும், அவர்களை பக்குவப்படுத்தணும், பண்படுத்தணும் அப்படின்னு சொல்றார். இப்ப இறை தூதர்களுடைய பணி என்ன? பக்குவப்படுத்துவதும் பண்படுத்துவதும் தான். அல்லாஹ் நம்முடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற போது இப்படித்தான் சொல்லி காட்டுகிறான். லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், இந்த மூமின்களுக்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்திருக்கிறான். என்ன? இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், ஏன்னா அவர்களில் இருந்தே ஒரு தூதரை அவர்களுக்கு அனுப்பி வைத்தான். யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அவர் அத்தூதர் அவர்களுக்கு அவருடைய வசனங்களை ஓதி காட்டுவார். வயுஸக்கீஹிம், அவர்களை பக்குவப்படுத்துவார், பண்படுத்துவார். வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். வயின் கானூ மின் கப்லு லஃபீ ضலாலின் முபீன், அவர்கள் இதற்கு முன்பு தெளிவான வழிகேட்டிலே அவர்கள் இருந்து வந்தார்கள். அப்ப அவர்களை பக்குவப்படுத்தி பண்படுத்தக்கூடிய ஒரு தூதரை அல்லாஹ் அவர்களுக்கு அனுப்பி வைத்து மிகப்பெரிய பேருபகாரம் செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த உம்மத்தே முஹம்மதியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தை பற்றி சொல்லி காட்டியிருக்கிறார். இது சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்துல இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். ஆக தூதர்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கமே இந்த தர்பியாவுக்காகத்தான். தர்பியா என்ற இந்த நற்பயிற்சி, இறைமுறை பயிற்சி, வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு இறைமுறை பயிற்சி, இது நம்மளுடைய மார்க்கத்துல மிக முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. மனிதன், இந்த முஸ்லிம், மற்றவர்களை நாம் விட்டு விடுவோம். இந்த இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அந்த மறுமையை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பி, இன்னும் நம்ப வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் நம்பி ஒப்புக்கொண்டு அவர்கள் இந்த மார்க்கத்திலே இணைந்திருக்கிறார்கள். ஆனால்
இந்த ஈமான் மட்டும் அவர்களுக்கு போதுமாகாது. இந்த ஈமானை பாதுகாக்கக்கூடிய தர்பியா அது அவர்களுக்கு அவசியம். இல்லை என்று சொன்னால் அந்த ஈமான் மங்கி போய்விடும், அந்த ஈமான் வலு இழந்துவிடும். சில போது அது காணாமல் ஓடி ஒளிந்து கொள்ளும். இந்த தர்பியா என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவசியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சொல்கிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தமது உள்ளத்தை பக்குவப்படுத்தினாரோ பண்படுத்தினாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். அல்லாஹ் சொல்றான், அந்த பக்குவப்படுத்துவது பண்படுத்துவதுதான் தர்பியா. அதை வேறு வார்த்தையில் அல்லாஹ் சொல்கிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தமது உள்ளத்தை பண்படுத்தினாரோ பக்குவப்படுத்தினாரோ அவர் ஜெயித்து விட்டார். இந்த உலகத்திலும் அவர் வெற்றி பெற்று விடுவார், மறு உலகத்திலும் அவர் வெற்றி பெற்று விடுவார். வகத ஹாப மன் தஸ்ஸாஹா, இதற்கு நேர் மாறாக எவர் தமது உள்ளத்தை நசுக்கினாரோ தமது உள்ளத்தை பாழ்படுத்தினாரோ அவர் தோற்று விட்டார். அல்லாஹ் சொல்கிறார் சூரத்து ஷம்ஸ் 91வது அத்தியாயத்தில் இதனை பார்க்கலாம். இன்னும் சொல்கிறான் அல்லாஹ், கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யார் இந்த தர்பியா எனும் நற்பயிற்சியை பெற்றாரோ வஸக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, தன்னுடைய இறைவனுடைய பெயரை துதித்து தொழுகையும் நிலைநாட்டினாரோ அவர் ஜெயித்து விட்டார் என்று சொல்லுகிறார். இது எங்க? சூரத்துல் அலா, வெள்ளிக்கிழமை தோறும் ஓதக்கூடிய சப்பிஹ்ஸ்ம ரப்பிக்கல் அலா என்ற அந்த அத்தியாயத்திலே 87வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், தர்பியாவை பெற்றவர், நற்பயிற்சிக்கு தம்மை உட்படுத்தி நல்லதொரு பயிற்சியை பெற்றவர் ஜெயித்து விட்டார். அதோட என்ன இருக்கணும்? அவர் அல்லாஹ்வை நினைக்கணும், தொழுகையை நிலைநாட்டணும், அதுக்கு தானே தர்பியா. அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போல இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னஹு மன் யஅதி ரப்பஹு முஜ்ரிமன் ஃபஇன்ன லஹு ஜஹன்னம் லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. உண்மையில் யார் தம்முடைய இறைவனிடத்தில் குற்றவாளியாக வருகிறாரோ அவருக்கு நரகம் இருக்கிறது. அங்கே அவர் வாழவும் மாட்டார், சாவவும் மாட்டார். அதான் பிரச்சனைங்க. அந்த நரகத்துல வாழ்வும் கிடையாது, சாவும் கிடையாது. அது என்ன? அது படு மோசமான ஒரு உலகம் அது அவருக்கு இருக்கிறது. ஒமையதிஹி முஃமினன், யார் முஃமினாக அவர் அல்லாஹ்விடத்திலே வருகிறாரோ, கத் அமில ஸாலிஹாத், நல்ல அமல்களை செய்துவிட்டு வருகிறாரோ, ஃபௌலாயிக லஹுமுத் தரஜாத்துல் உலா, அவர்களுக்கு உயர்ந்த படித்தரங்கள் உண்டு. ஜன்னாத்து அதினின், அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, தோட்டங்கள் உண்டு. தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். வஸாலிக ஜஸாஉ மன் தஸக்கா, இது யாருக்கு? இது யாருடைய கூலி என்று சொன்னால், யார் தம்மை பண்படுத்தி கொண்டாரோ பக்குவப்படுத்தி கொண்டாரோ, தம்மை நற்பயிற்சிக்கு தர்பியாவுக்கு உட்படுத்தி அதிலே தம்மை வளர்த்து எடுத்து கொண்டாரோ அவருக்கு இது கூலியாகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்து தாஹா 20வது அத்தியாயத்துல பார்க்கலாம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஐயுமா ரஜுலின் கானத் இந்தஹு வலீதத்தன், எவர் ஒருவரிடத்தில் ஒரு அடிமை பெண் இருந்து ஃபஅல்லமஹா, அந்த அடிமை பெண்ணுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து, ஃபஅஹஸன தஅலீமஹா, அதையும் சிறப்பான முறையிலே கற்றுக் கொடுத்து, வஅத்தபஹா ஃபஅஹஸன ததீபஹா, அவளுக்கு நல்ல ஒழுக்கத்தை அதுவும் சிறப்பாக கற்றுக் கொடுத்து, சும்மா அத்தகஹா வதஸவ்வஜஹா,
பிறகு அந்த அடிமை பெண்ணை விடுதலையும் செய்து அந்த பெண்ணையே இவர் மணந்தும் கொள்கிறார் என்றால் ஃபலகு அஜ்ரா, அவருக்கு 2 கூலி உண்டு. இதான் நாம கவனிக்கணும். இது அடிமை பெண்ணை பற்றி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், சுதந்திரமாக இருக்கக்கூடிய நமக்கு இதைவிட மிக முக்கியமான அவசியம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடிமை பெண்ணுக்கு, ஒருவனுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடிய அடிமை பெண்ணுக்கே அவன் கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும், ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும், நல்ல முறையில் அவர்களை வளர்க்க வேண்டும், பண்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அப்போ சுதந்திர புருஷர்களாக இருக்கக்கூடிய ஏனையவர்கள் அவர்களை எப்படி அவன் கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் எதிர்மறையாக புரிந்து கொள்ள வேண்டும். அடிமை பெண்ணுக்கு இத்தனை அக்கறை என்று சொன்னால், அதைவிட பன்மடங்கு அக்கறை சுதந்திரமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு, அடிமை அல்லாத தங்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இவன் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும், நல்ல முறையில் அவர்களை வளர்த்து எடுக்க வேண்டும். இதெல்லாம் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய கடமை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே இந்த செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை அறிவிக்கிறார்கள். ஆக தர்பியா என்பதை நாம் அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதற்கு? இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நம்முடைய வாழ்வு சரியானதாக, தூய்மையானதாக அமைய வேண்டும் என்பதற்காக. ஏனெனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். நாளை மறுமையிலே ஒருவருடைய செல்வமோ பிள்ளைகளோ அவனுக்கு பலனளிக்காது. அப்படிப்பட்ட நாளிலே யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், செல்வமோ பிள்ளைகளோ பலனளிக்காத அந்த நாளிலே, பலனளிக்காத அந்த நாளிலே, இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், ஆனால் யார் தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹ்விடம் வந்தாரோ அவரை தவிர அவருக்கு அந்த நாள் பலனளிக்கும். யாருக்கு? யார் தூய்மையான முறையிலே அல்லாஹ்விடத்தில் வருகிறாரோ, தூய வாழ்க்கை வாழ்ந்து நல்ல முறையில் இந்த உலகத்தை கழித்து தன்னுடைய வாழ்நாளை கழித்து அல்லாஹ்விடத்திலே வருகிறாரோ அவருக்கு அந்த நாள் பலன் தரும். ஆனால் வேறு எதுவும் பலன் தருமா? அவருடைய செல்வம் பலன் தருமா? அவருடைய பிள்ளைகள் பலன் தருவார்களா? மாட்டார்கள். அவர் செய்த அந்த பலன், அந்த அமல்கள், அதுதான் பலன் தரும். அந்த அமலை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்கு, சரிபடுத்திக் கொள்வதற்கு தான் இந்த தர்பியா அவசியமாகிறது. அன்பிற்குரியவர்களே, எதிர் வரக்கூடிய 15ஆம் தேதி, ஜனவரி 15ஆம் தேதி அசருக்கு பிறகு இந்த தர்பியா இந்த மஸ்ஜிது முபாரக்கிலே நடைபெற இருக்கிறது. தர்பியா நிகழ்ச்சி மட்டுமல்ல, இன்னொரு நிகழ்ச்சியும் சேர்ந்து நடக்க இருக்கிறது. இருபெரும் நிகழ்ச்சி. அது என்ன? இன்னொரு நிகழ்ச்சி நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியில் படித்து ஆலிமாவாக வெளியேறக்கூடிய பிள்ளைகள் காலை மாலை வகுப்புல தினசரி வகுப்பாக படிக்கிறாங்க. அவங்க 6வது வகுப்பு படித்து முடித்தவர்கள். அதுக்கு மேல உள்ளவர்கள் 7வது வகுப்பு படிப்பாங்க, 8வது வகுப்பு படிப்பாங்க, 12வது வகுப்பு படிப்பாங்க, 10வது வகுப்பு படிப்பாங்க. 6 முதல் 12 வரையிலான அந்த குழந்தைகள் 2 வருடம் முழுமையாக ஆலிமா என்ற அந்த வகுப்பை முடித்து விட்டு வெளியேற இருக்கிறார்கள். அந்த 2 வருட அந்த படிப்பை முடித்துவிட்டு வெளியேறக்கூடியவர்கள் 15 பேர்கள், கிட்டத்தட்ட 15 பேர்கள். அவங்க என்ன செய்யறாங்க? வெளியேற இருக்கிறாங்க. அதே போல
அந்த ஒரு வருட படிப்பை முடித்துவிட்டு வெளியேறக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் 26 பேர்கள். அந்த ஒரு வருட படிப்பை முடித்துவிட்டு ஒரு வருடத்துக்கு பிறகு ஒரு சர்டிபிகேட் நம்ம கொடுக்கிறோம், ஆலிமா சர்டிபிகேட். அவர்கள் அந்த ஒரு வருடத்தை முடித்துவிட்டு அடுத்த வருடத்தை விரும்பினால் தொடரலாம், அது ஃபைனல் வருடம். அவர்களுக்கு தோதில்லை என்று சொன்னால் இந்த 1 இயர் கோர்ஸாக அவர்கள் நிறைவு பெற்றுவிட்டு அதற்குரிய அந்த பட்டத்தை வாங்கிவிட்டு செல்லலாம். இப்படி ஒரு கல்லூரி நம்முடைய நிர்வாகத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரிக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வையுங்கள், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் அனுப்பி வையுங்கள். இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு புதிய பாடம் துவங்கும், புதிய வகுப்புக்கு ஆட்கள் சேர்க்கப்படும். 6ஆம் வகுப்பு படித்து முடித்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெண் பிள்ளைகளை நீங்கள் இந்த மதரசாவுக்கு அனுப்பி வையுங்கள். அவர்கள் 2 வருடத்தில் ஒரு சிறந்த ஆலிமாக அவர்கள் வருவார்கள். நமது ஊரிலே எத்தனையோ கல்லூரிகள் இருக்கின்றன, முக்குக்கு முக்கு கல்லூரிகள், ஆலிமா கல்லூரிகள் இருக்கின்றன. பலரும் அங்கே சென்று படித்து வருகிறார்கள். ஏனைய கல்லூரிகளில் இல்லாத அளவுக்கு சரியான ஒரு பாடத்திட்டத்தை நாம் தயார் செய்து குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையிலே அவர்களுக்கு 2 வருட பாடமாக முழுவதும் தமிழ் முறையிலே, அரபிலாம் கிடையாது. அவர்கள் அரபியை படித்து என்ன செய்ய போறாங்க? அரபி இலக்கணமோ அரபி இலக்கியமோ அவர்கள் படித்து என்ன செய்ய போறாங்க? அது அவர்களுக்கு உதவாது. அதையெல்லாம் நாம் கழித்து விட்டு அவர்கள் இந்த கல்லூரி இருந்து வெளியேறிய பிறகு அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு பாடத்திட்டம் அமைக்கப்பட்டு அவர்களை நாம் ஆலிமாவாக நாம் உருவாக்குகிறோம். என்னுடைய அடுத்த உரையிலே அதனை நாம் சொல்லி முடித்துக் கொள்வேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். எதிர்வரக்கூடிய 15ஆம் தேதி இந்த தர்பியா நிகழ்ச்சி இருக்கிறது. எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள், ஆண்களும் கலந்து கொள்ளுங்கள், பெண்களும் கலந்து கொள்ளுங்கள். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இதனை நாம் மீண்டும் இந்த ஒரு தர்பியா நிகழ்ச்சியை நாம் நடத்துகிறோம். அவ்வப்போது நம்மை நாம் பக்குவப்படுத்த வேண்டி இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் ஷைத்தான் முழுமையாக நம்மை கவ்விக்கொண்டு சென்று விடுவான், அவன் வழிக்கு அவன் கொண்டு போய் விடுவான். அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வழியாக இந்த தர்பியாவை நாம் அறிவித்திருக்கிறோம். அதோடு இந்த ஆலிமா படிப்பிலே படித்து முடித்தவர்கள் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர்கள், ஒரு 40 பேர்கள் கிட்டத்தட்ட இருப்பாங்க. 2 வகுப்பையும் சேர்த்து, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் 2ஐயும் சேர்த்து ஒரு 40 கிட்ட பேர் என்ன செய்வாங்க, வெளியேற இருக்கிறாங்க. எனவே நீங்கள் இந்த மதரசாவிலும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சேர்த்து அவர்களுக்கு தர்பியாவை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நான் வேண்டிக் கொண்டு இந்த மதரசாவினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நான் சொல்லி இந்த உரையை நான் முடித்துக் கொள்வேன். இந்த பெண்கள் ஆலிமா மதரசா இதை நாம் தோற்றுவிப்பதற்கு காரணம் என்ன? நம்மால் ஆன ஒரு சிறிய முயற்சி. இந்த சமுதாயத்துக்கு, இந்த சமுதாயத்தில் உள்ள பெண்களுக்காக நாம் அவர்களுக்கென்று ஒரு சிறிய முயற்சியை எடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல பதிவாகும். எங்களுடைய பொறுப்பு நீங்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறு முயற்சி, அதுதான் இந்த ஆலிமா வகுப்பு. இந்த ஆலிமா வகுப்பினால அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நாம் ஏகத்துவத்தை பதிய வைக்கிறோம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிظுல்மின்,
உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். எவர்கள் நம்பிக்கை கொண்டு தங்களுடைய நம்பிக்கையில் ஷிர்க் எனும் அநீதத்தை கலக்கவில்லையோ அவர்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்கிறது. அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு? மறுமையில அமளி துமளிகளை விட்டும் வேதனையை விட்டும் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். இம்மையில அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக வருவார்கள். இதற்காக இந்த தௌஹீத், இந்த ஓரிரை கொள்கையை அவர்களுடைய உள்ளத்திலே நாம் பதிய வைக்கிறோம். இந்த வசனம் சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், அவர்களிடம் கூறினார்கள், மன் லக்கியல்லாஹ லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ தஹலல் ஜன்னா. முஆதே, அறிந்து வைத்துக்கொள், யார் அல்லாஹ்வை சந்திக்கிறாரோ நாளை மறுமையிலே அவனுக்கு எதையும் இணை கற்பிக்காத நிலையில் அவர் சொர்க்கம் செல்வார். சஹீஹுல் புகாரியில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் மாத யுஷ்ரிகு பில்லாஹி ஷையன் தஹலன் நார். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் மரணித்து விடுகிறாரோ அவர் நரகம் செல்வார். இந்த ரெண்டையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. எனவே இந்த ஏகத்துவ சிந்தனையோடு வாழ வேண்டும், அந்த சிந்தனையிலேயே மரணிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தௌஹீத் அவர்களுடைய உள்ளத்திலே பதிய வைப்பதற்கான ஒரு முயற்சி. அடுத்து என்ன? இறை அச்சம், நல்ல ஒழுக்கம், இவற்றின் மீது அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும், பண்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சிறு முயற்சி தான் இந்த மதரசா. அல்லாஹ் சொல்லுகிறான், நபிகள் இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ் கூறுகிறான், உங்களிடத்திலே அல்லாஹ்விடத்தில் யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். அல்லாஹ்விடத்திலே யார் அஞ்சு பயந்து நடந்து கொள்கிறாரோ அந்த அல்லாஹ்விடத்தில் உங்களிடம் சிறந்தவர் இவர்தான். அல்லாஹ்வுக்கு அஞ்சு பயந்து நடப்பவர் தான். ஆழ மறுமையில நம்ம எல்லாம் அல்லாஹ் விசாரிக்கும் போது அந்த அல்லாஹ்விடத்தில் உங்களில் சிறந்தவர் யார்? அவனுக்கு பயப்படுபவர்கள். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹ் அத்காக்கும். அல்லாஹ்விடத்திலே உங்களில் சிறந்தவர்கள் அல்லாஹ்வுக்கு அதிகம் அஞ்சுபவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயத்தில் இதனை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே, மனிதர்களை அதிகம் அதிகம் சொர்க்கத்தில் தள்ளுவது எது? சொன்னாங்க, தக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய பயம், வ ஹுஸ்னுல் குலுக், நல்ல ஒழுக்கம். இந்த ரெண்டு தான் மனிதர்களை அதிகம் அதிகம் சொர்க்கத்துக்கு கொண்டு போகுது. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இதையும் கேட்கப்பட்டது, மனிதர்களை அதிகம் அதிகம் நரகத்துக்கு கொண்டு போவது எது? அப்ப சொன்னான், வாயும் கற்பும் தான். வாயும் கற்பும், இந்த ரெண்டும் தான் மனிதர்களை அதிகம் அதிகம் நரகத்துக்கு கொண்டு போகும். வாயை ஒழுங்காக பயன்படுத்த முடியல, கற்பை ஒழுங்காக காத்து கொள்ள முடியல, அவர்கள் நரகம் செல்வார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எனவே இந்த இறையச்சம் நல்லொழுக்கத்தின் மீது அவர்களை பயிற்றுவிப்பதற்கான ஒரு சிறு முயற்சி. அதுபோல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எதிர்காலத்தில் இந்த குழந்தைகள் இங்க விட்டு இந்த மதரசாவிலிருந்து வெளியேறிய பிறகு அவர்கள் படித்த அந்த படிப்பை தங்களுடைய வாழ்க்கையிலே சரியான முறையிலே அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் என்று சொன்னால் தம்மையும் அவர்கள் பண்படுத்திக் கொள்ளலாம், தம்முடைய பிள்ளைகளையும் பண்படுத்திக் கொள்ளலாம், தம்முடைய குடும்பத்தையும் பண்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்கான ஒரு சிறு முயற்சி தான் இந்த மதரசா. எனவே இந்த மதரசாவினுடைய பட்டமளிப்பு நிகழ்ச்சியும் அந்த 15ஆம் தேதி அசருக்கு பிறகில் இருந்து நடைபெற இருக்கிறது. தர்பியா பிளஸ் பட்டமளிப்பு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு நீங்கள் பலன் பெற வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம்.
இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் நடைபெறுவதற்காக உங்களுடைய பொருளாதார உதவியையும் நாம் வேண்டுகிறோம். அது இருந்தால்தான்